இப்போ நான் வரகரிசி பொங்கல் தான் பண்ண போகிறேங்க. இந்த வரகரிசி பொங்கல் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்க பாக்கெட் பார்த்திங்கன்னா வரகரிசி பொங்கல் ரெடிமிக்ஸ் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இந்த வரகரிசி பொங்கல் ரெடிமிக்ஸ் பாக்கெட்லேயும் வரகரிசி, பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குது. அதனால் இது சீக்கிரமாக சட்டுன்னு 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த வரகரிசி பொங்கல். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. வரகரிசி பொங்கல் ரெடிமிக்ஸ் பாக்கெட்டோட அளவு 1/4 கிலோ. இந்த இதுக்கு 1/4 கிலோவுக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதுமானது. அப்போ குக்கரில் வச்சு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு 10 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு அடுப்பில் வச்சிடலாம். 2 விசில் விட்டால் போதும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ அந்த குக்கரை திறந்து பார்க்குறோம். பொங்கல் சூப்பராக வந்திருக்குதுங்க. இந்த பொங்கல் 3 பேருக்கு தாராளமாக பற்றும். 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த அளவில். இதுக்கு இந்த வரகரிசி பொங்கலுக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுமாதிரி இந்த வரகரிசி பொங்கல் ரெடிமிக்ஸ் பேக்கெட் நான் எங்கே வாங்கினேன்னா அருப்புக்கோட்டையில் யாக்கை ஆலிசைங்கிற ஒரு ஆர்கானிக் கடையில் தான் ஆர்கானிக் ஷாப்பில் தான் வாங்கினேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு இந்த வரகரிசி பொங்கல் மிக்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. வெளிநாடு இருந்தாலும் கூட அவங்க அனுப்பி வைப்பாங்க.